ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம போன வாரம் பார்த்த கதை என்னதுன்னா, வியாச முனியும் நாரத முனியும் பேசுற மாதிரி கதை பார்த்திருந்தோம். அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தோம். எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த உக்ரஸ்ரவா வந்து பேசுறது, இதெல்லாம் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம கண்டினியூஷன் பார்க்க போறோம். நாரத முனிக்கும் வியாச முனியோட கான்வர்சேஷன் பத்தி என்ன பேசுறான்னு பார்க்க போறோம். என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. நாரத முனியும் வியாச முனியும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா ரெண்டு பேருமே பேசல. சரஸ்வதி நதியோட சத்தம் வருது. அந்த சத்தம் பின்னாடி கேட்கறது அவ்வளோ அழகான சத்தம். இந்த நதிகள்லாம் அப்படியே ஸ்பீடா போகுமே, அந்த சவுண்டு வருது. அவ்வளோ நல்லா இருக்கு கேட்க. அதே போல நாரதர் வீணை வாசிச்சுட்டே இருக்கா. அவரு வாசிச்சுட்டே இருப்பாரு. அந்த சவுண்டும் வருது. இப்போ சடனா நாரத முனி பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றானா, வியாச, நீ என் போன ஜென்மம் பத்தி உனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கிறியா என் கதைய அப்படின்னு கேக்குறா. வியாச முனிக்கு ஷாக்கு. உங்களுக்கு போன ஜென்மமா? நீங்க பிரம்மாவோட பிள்ளையாச்சு, பிரம்ம ரிஷியா இருந்துட்டு உங்களுக்கு எப்படி போன ஜென்மம் இருக்கும் அப்படின்னு கேக்குறா. இருந்தது, போன கல்பால இருந்தது. இந்த கல்பா பத்தி பேசல, போன கல்பா பத்தி பேசுறேன். அப்போ எனக்கு ஜென்மம் இருந்தது. அதோட கதையை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. ஒரு ஸ்திரீ இருந்தா. அந்த ஸ்திரீ எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தானா, ஒரு ஆசிரமத்துல, ரிஷிகள் வந்து போற ஒரு ஆசிரமத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா. அந்த ஸ்திரீக்கு நானு புள்ளையா இருந்தேன் போன ஜென்மத்துல. அப்போ எங்க அம்மா ஏதாவது எங்க எடுத்து கொடுக்குற வேலை இதெல்லாம் பண்ணும்போது என்னையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவா. ஒரு வாட்டி என்னாச்சு, 4 மாசத்துக்காக நிறைய ரிஷிகள் வந்திருந்தா. அங்க 4 மாசம் ஸ்டே பண்ற மாதிரி. அவ வந்து எப்படின்னா, அந்த ரிஷிகள்லாம் இங்கேருந்து அங்க கொஞ்ச நாள் அங்க தங்குவா, திருப்பி இங்கேருந்து வேற இடத்துக்கு, இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பா. அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப்னு சொல்லலாம், ரிஷிகள்லாம் 4 மாசத்துக்கு வந்திருந்தா. நான் அப்போ வெறும் 5 வயசு தான், குட்டி பையன். நான் எப்படி இருப்பேன்னா, விசித்திரமான குழந்தை. 5 வயசுல ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? ஓடி ஆடி விளையாடுறது, சும்மாவே உட்கார முடியாது, ஏதாவது விஷமம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நான் மட்டும் அப்படி இல்லை. அப்போ நான் வந்து யார்கிட்டயும் போயெல்லாம் பேசி விளையாட மாட்டேன். நான் பாட்டுக்கு என் உண்டு வேலை உண்டுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா அப்போ என்ன ஆச்சு, இந்த ரிஷிகள்லாம் வந்து கடவுளை பத்தி பேச ஆரம்பிச்சா. இப்போ என்ன பேசுறா அப்படின்னு நானும் அப்பப்போ இப்படி எட்டி பார்ப்பேன். என்னமோ நல்லா இருக்கே, என்னமோ ஹரின்றாங்க, நாராயணன்றாங்க, கோவிந்தான்னு சொல்றா, என்னதுன்னு நம்மளும் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு கேக்குறேன். அப்போ அவ்வளோ அழகான கதைகள் சொல்றா, பாட்டு சூப்பரா பாடுறாங்க. ஹரி கீர்த்தனம். ஹரி கீர்த்தனம் என்ன? ஹரிய பத்தி கீர்த்தனம் பண்றது, பாடுறது, பஜனை, அப்புறம் இதெல்லாம் ஸ்ரவணம் பண்ணணும், கேட்கறது. இதெல்லாம் நான் கேட்டு கேட்டு அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சது இதெல்லாம். அப்போ நாரத முனி இதை வச்சுதான் என்ன சொல்வானா, இதெல்லாம் கேட்டு கேட்டு என்னோட ரஜோகுணமும் தமோ குணமும் காணாமே போயிடுது. இப்போ தமோ குணம் ராஜோகுணம்னா என்னதுன்னு நம்மளுக்கு தோணும். அப்போ நான் அது மீனிங் சொல்றேன். தமோ குணம்னா ஒரு மாதிரி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, எதுவுமே இந்த எழுந்து செய்யணுமே, வேலை செய்யணுமே, இது செஞ்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் தமோ குணம். அதாவது நான் டிசிஷன், இதுதான் நான் செய்யணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் கூட எடுக்க தெரியாது. அப்புறம் போய் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா நான் போக மாட்டேன்ப்பா. இந்த வாலண்டியரிங்னு சொல்வால, எடுத்து செய்யறது, அதெல்லாம் அவங்க பண்ண மாட்டா. இதுதான் தமோ குணம். அதே போல தமோ குணம் இந்த பூமியில இருக்கிற இந்த மெட்டீரியல் பிளஷர்ன்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. அதாவது இந்த காசு, பணம், சொத்து,
இந்த லேண்டு இதெல்லாம் மேல ஆசை காமிக்கிறது. இந்த மாதிரி மெட்டீரியல் பிளெஷர்னு நம்ம அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம், அதெல்லாம் ஆசை காமிச்சோம்னா நம்மளுக்கு இந்த கடவுள் மேல இருக்கிற அந்த நிஜம் பக்தியே வராதே. அதெல்லாம் தமோ குணத்துல வருது. நம்ம சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தூங்கி எழுந்துக்கிறது, காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுனா அதை திருப்பி ஆஃப் பண்ணிட்டு போத்திய விட்டு மறுபடியும் மூடி தூங்குறது தான் தமோ குணம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா தூங்கி எழுந்து நான் வேலை செய்யணும், இப்போ நான் அடுத்தடுத்து இது செய்யணும், ரெடியா இருக்க மாட்டான். இதுதான் தமோ குணத்துல வருது. அது மட்டும் இல்லாம ஒரு 2 விஷயங்கள் இருக்குன்னா இதுல இருந்து நான் என்ன செய்யணும், கன்ஃபியூஷன், என்ன செய்யறதுன்னு ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிறது, கன்ஃபியூஷன். இது வந்து தமோ குணத்துல வருது. இதான் என் ஜென்ரேஷன், என் வயசுல எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஃபியூச்சர்ல நான் என்ன செய்யணும் இது தெரியாம இருக்கிறது. இது செய்வா அது செய்வா. ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு டின்னருக்கு என்ன சமைக்கணும்னாக்க நம்ம எல்லாம் எப்படின்னா, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இது பண்ணவா அது பண்ணுவான்னு கூட உட்கார்ந்து யோசிப்போம். இதெல்லாம் தமோ குணத்துலதான் வருது. அது தமோ குணம். அடுத்தது ரஜோகுணம். ரஜோகுணம்னா என்னதுன்னா தமோ குணத்துக்கு அப்படியே ஆப்போசிட். இது இந்த சைடு தான், இது அந்த சைடு. தமோ குணம் இப்படின்னா ரஜோகுணம் இப்படி. ரஜோகுணம்னா மைண்ட்ல அப்படியே நான் என்ன செய்ய போறேன் ஃபர்மா வச்சுக்கிறது. நான் இதெல்லாம் பண்ண போறேன், நான் டாக்டர் படிக்கணுமா டாக்டர் படிப்பேன், இன்ஜினியருக்கு இப்போல இருந்தே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன். தன்னோட லட்சியத்தை அது வரைக்கும் அந்த எத்தனை வரைக்கும் அதுல அவ்வளோ எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரஜோகுணத்துல வருது. அதே போல அந்த தமோ குணம்னா ரொம்ப டல்லா இருக்கிறதுனா இவங்களுக்கு ரஜோகுணத்துக்கு சும்மாவே இருக்க முடியாது. ரெஸ்ட் எடுமா 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அப்புறம் போலான்னா சரி உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆனாக்க நம்ம அவகிட்ட பேசுறோம்னா கூட அந்த 2 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பா. பார்க்க ஆமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். மைண்ட் வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும். 2 நிமிஷம் ரெஸ்ட் கூட எடுக்க மாட்டா, அவ்வளோ ஒரு ஃபர்மா இருப்பா கோல்ல. இது ரஜோகுணம். அப்போ நாரத முனி தன்னோட போன ஜென்மத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றானா, நான் இதுவும் இல்லாம 2 ஆப்போசிட்டுமே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் அது. தமோ குணமும் இல்லை, டல்லாவும் இல்லை, ரஜோகுணமும் இல்லை, இந்த படப்படப்பும் இல்லை. இவ்வளோ ஒரு இதுக்கு மேல ஏறி நான் வந்திருக்கேன். அதுக்கு மேலனா சத்துவ குணம். சத்துவ குணம்னாக்க இதுலயும் கிளாரிட்டி இருக்கு, நான் என்ன செய்யணும் அது இருக்கு. அதே போல மனசுல சாந்தி, ரொம்ப அப்படியே பியூரா மைண்டு நல்லா பியூரா வச்சுக்கிறது, கெட்ட நினைப்பெல்லாம் நினைக்காம இருக்கிறது சத்துவ குணத்துல வருது. அப்புறம் ஒரு ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது போய் எடுத்து செய்யணும்னாக்கா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறானா நான் ஞானம் எல்லாருக்கும் சொல்லி தரேன். ஏன்னா ஒருத்தவாளுக்கு வந்து ஏதாவது ஞானம் படிக்கிறா, புக்கு படிக்கிறா, இதெல்லாம் பண்றானா தனக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா தனக்குள்ளோடே முடிஞ்சிடும். அப்போ எல்லாருக்கும் அதை ஷேர் பண்றதுக்கு அவளுக்கு நேச்சுரலாவே யோசிப்பா, நான் ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லி தரணும். இது வந்து சத்துவ குணம். இப்போ நாரத முனி தன்னோட போன ஜென்மத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்றானா, நான் ரஜோ குணத்துக்கும் மேல தமோ குணத்துக்கும் மேல போயிட்டேன். எனக்கு என்ன மாதிரின ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா, எனக்கு புரிய ஆரம்பிச்சது இந்த உலகமே எல்லாம் மாயை தான், இந்த ஆத்மன் அந்த ஆத்மா தான் நிஜம், இந்த ஆத்மாக்கு சாவே இல்லை. இந்த விஷயம் பிரம்ம வித்யா ஒரு 5 வயசு குழந்தைக்கு தெரிய வந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். 5 வயசு குழந்தை. நம்மளுக்கெல்லாம் இப்போ கூட நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஆனா 5 வயசு குழந்தைக்கு யாருமே சொல்லி கொடுக்காம பிரம்ம வித்யா அளவுக்கு போயிருக்குன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஞானம் இருந்திருக்கு. அப்போ என்ன சொல்றானா நாரத முனி தன்னோட போன ஜென்மத்தை பத்தி நம்ம இதெல்லாம் மறக்க கூடாது. பாதியில கடைக்குள்ள போயிட்டு
என்ன எப்படி ஆரம்பிச்சதுன்னு மறக்க கூடாது. இல்ல யாரும் தூங்காம இருக்கணும், அதுக்கு சொல்றேன். அதுக்கப்புறமா என்ன சொல்றானா நாரத முனி, அந்த ரிஷிகள் 4 மாசத்துக்கு வந்தாலே 4 மாசம் முடிஞ்சிடுது. அந்த ரிஷிகள் வேற இடத்துக்கு போகணும். அவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் அந்த பை வச்சிருப்பாளே அந்த இதெல்லாம் ரெடியா கிளம்புற டைம்ல இந்த குழந்தை அப்படி அழறதான். அம்மா ஆபீஸ் போகும்போது ஒரு குழந்தை போகாதன்னு அடம்பிடிச்சு அழறா மாதிரி இந்த குழந்தை எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்லும் போது அப்படி ஒரு அழுகியா, கண்ணெல்லாம் தேங்கி எல்லாம் செவப்பாகி ரெட்டா இருந்து அந்த குழந்தை அப்படி ஒரு அழுக. அப்போ இந்த ரிஷிகள்லாம் அந்த குழந்தைய பாவம் பார்த்தாலாம். இப்போ நாரத முனி சொல்றா, எல்லாரும் என்னை பார்த்து பாவம் பட்டு எனக்கு சொல்லி கொடுத்தா. என்னென்னலாம் சொல்லி கொடுத்தானா, அந்த பரம சத்தியத்தை பத்தி சொல்லி கொடுத்தா, கடவுளை பத்தி. கடவுள் தான் பரம சத்தியம், நம்மலாம் ஒண்ணுமே இல்லையே, இந்த சரீரம்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் பகவத்கீதாலையும் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இந்த உடம்பு ஆத்மா இது ரெண்டுமே கனெக்டடே இல்லை. என்ன போட்டிருக்கு பகவத்கீதாலனா, இந்த உடம்புல இருந்து இந்த ஆத்மா வந்துரும், அதுதான் உடம்புக்கு டெத்துன்னு சொல்றா. ஆனா ஆத்மாக்கு அது டெத்தே இல்லையே. ஆத்மா சிரஞ்சீவி, இம்மார்டல். ஆத்மாக்கு சாவே இல்லை. ஆத்மா ஒரு சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு மாறிக்கிட்டே குதிச்சுட்டே இருக்குமா. எப்படி நம்ம டெய்லி காலை ட்ரெஸ் போட்டுண்டு அப்புறம் கழட்டிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வேற ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ, அதே மாதிரி ஆத்மா ஒரு சரீரத்தை போட்டுக்கும், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடும். அந்த வேற சரீரத்துல இருந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு உடம்புக்கு போகும். இந்த மாதிரி அதுவும் குதிச்சுட்டே இருக்கும். இந்த விஷயம் இந்த குழந்தைக்கு தெரிய வந்திருக்கு. அதே போல என்ன சொல்றானா, அவ சொல்லி கொடுத்தா. என்ன சொல்லி கொடுத்தானா, நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யறோமோ அந்த கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ணிதான் செய்யணும். இப்படி பண்ணது தாபத்ரயாச போக்கும். தாபத்ரயாஸ்னா ஒரு மனிதன் என்னென்ன கஷ்டங்கள் கஷ்டப்படுறானோ அதெல்லாம் தாபத்ரயாசன்னு சொல்லுவா. தாபத்ரயாசுக்கு 3 வகைகள் இருக்கு. ஆத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா. இப்போ இது 3 என்னென்னு பார்த்தோம்னா துன்பங்கள், வேற ஒண்ணும் இல்லை. ஆத்தியாத்மிகானா மனிதன் உடம்புல அப்புறம் மனசுல படும் கஷ்டங்கள். இப்போ உடம்புல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும்? நோய், அப்புறம் வயசாகிறது. அதே போல இதுதான் ஜென்ரலா உடம்புல படுற கஷ்டங்கள். மனதுல என்ன இருக்கு? மனசுல என்ன கஷ்டங்கள்? டிப்ரெஷன், பயம், ஆன்சைட்டி, படபடப்பு, அதான் ஆன்சைட்டி. ஏன்னா என்னையோ இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நினைச்சு நடக்காததுக்கு கவலைப்படுறது. இதெல்லாம் கோபம். இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயத்த பத்தி இப்போவே நினைச்சு பயப்படுறது. இதெல்லாம் மனசுல மனோதைரியத்தை குறைக்கிறது. சோ மனசுல வரும் கஷ்டங்கள். அதே போல இது ஆத்தியாத்மிகா. நெக்ஸ்ட் ஆதி பௌத்திகா. ஆதி பௌத்திகானா மத்த ஜீவன், அதாவது மத்த உயிரினங்களால வரும் கஷ்டங்கள். என்னென்ன? நாய்க்கடியா இருக்கலாம், எறும்பு கடியா இருக்கலாம், இல்ல பூனை கடியா கூட இருக்கலாம், என்னவா கூட இருக்கலாம். ஆனா இந்த மத்த உயிரினங்களால வர கஷ்டங்கள், துன்பங்கள். அப்புறம் இது மட்டும் இல்லாம மனுஷனே அப்புறம் பண்ணிக்கிறது என்னன்னா, மனுஷன் அதாவது போய் துரோகம் செய்யறது. இதுலதான் வரும், ஆதி பௌத்திகால தான் வரும். அதே போல அவமானப்படுத்துறது, இது கூட வரும். அப்புறம் சத்ரு, எனிமிட்டின்னு சொல்லுவாளே, சத்ருதா. இந்த மனுஷன் ஐயோ எனக்கு உன்னை பிடிக்காது, எனக்கு உன்னை பிடிக்காது, இதெல்லாமே ஆதி பௌத்திகால வரும். இதெல்லாமே ஒரு வகையான துன்பங்கள் தான். அப்புறம் ஆதி தெய்வீகான்னு ஒண்ணு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, இயற்கையால வரும் பிரச்சனைகள். என்னென்ன? ஃப்ளட்டு, சைக்ளோன், எல்லாமே இதுலதான் வரும். இது மட்டும் இல்லாம
இந்த மாயங்களை பத்தியும் பேசுறா நாரத முனி. எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நாரத முனி சொல்றா போன ஜென்மத்தை பத்தி. எனக்கு என்னென்ன புரிஞ்சுதுன்னா, இந்த மாயையெல்லாம் ஒரு பந்தம் மாதிரி தான். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது இது நிஜம் அப்படின்னு நம்ம நம்புறோம் இல்லையா, இது நிஜமே கிடையாது அப்படின்னு எனக்கு புரியறது அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனி சொல்றா. அதுக்கப்புறமா நாரத முனிக்கு தன்னோட போன ஜென்மத்துல அந்த ரிஷிகள் என்ன சொல்லி கொடுத்திருந்தானா, ஒரு மனிதன் கடவுளை நினைச்சு தன்னோட வேலையெல்லாம் செஞ்சாக்க அவன் சதா கடவுளையே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். இது ட்ரெயின் ஆயிடுமே மனசு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம செயலும் நடக்கும். ஒரு மனிதன் ஏன் சொல்றா இந்த மாதிரி எப்போதுமே கடவுளை பத்தி இப்போவே நினைச்சுக்கிட்டே இருன்னு ஏன் சொல்றானா, அந்த மனுஷன் தன்னோட கடைசி மொமெண்ட்டுக்கு வரும்போது இதே கடவுளை பத்தி நினைச்சிட்டானா மோட்சம் கிடைச்சிடும். திரும்பி ஒரு லைஃபே எடுக்க வேண்டாம், திரும்பி இந்த பூமிக்கு கஷ்டமே பட வேண்டாம், ஸ்வர்க்கத்துக்கு போக வேண்டாம், நரகத்துக்கு போக வேண்டாம், நேர கடவுளுக்கு போயிடலாம், கடவுளுக்குள்ள போயிடலாம். தான் மோட்சம். அப்போ இந்த லெவலுக்கு நம்ம எப்போதுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கடைசி க்ஷணம் நம்ம உயிர் போற சமயத்துல நம்ம கடவுளை பத்தி நினைச்சிட்டோம்னா நம்ம கடவுள்கிட்டே போயிடும். அப்புறம் இந்த ரிஷிகள் எப்படி சொல்லி கொடுத்தா கடவுளை எப்படி வேண்டிக்கணும்னு நாரத முனிக்கு சொல்லி கொடுத்தானா, பிரபு நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன், நான் உன்னை வாசுதேவா, பிரத்யும்னா, அனிருத்தா, சங்கர்ஷனா என்று வணங்கி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இது சொல்லிட்டு அந்த ரிஷி முனிகள் கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா என்ன ஆறுதுன்னா, இந்த குழந்தை அவ்வளோ ஒரு 5 வயசுலயே அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ரிஷிகள்லாம் கொடுத்ததுனால அவ்வளோ பக்தி கிடைச்சிருக்கு இந்த குழந்தைக்கு. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆறுதுன்னா, இந்த குழந்தையோட அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு எல்லா அம்மாஸ் மாதிரிதான் குழந்தைன்னா எவ்வளோ பாசம் இருக்கும் ஒரு அம்மாக்கு, அந்த மாதிரி இந்த அம்மாக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மா ஒரு வாட்டி என்ன பண்ணா, ஆசிரமத்துக்கு பக்கத்துல இந்த மாடுல பால் கரைக்கிறதுக்கு போயிருந்தா. இப்போ அங்க போயிருக்கும் போது ஒரு பாம்பு கடியினால செத்து போயிட்டா. அப்போ இந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தை, சாதாரணமா இந்த காலத்துல ஒரு அம்மா ஆபீஸ்க்கு போறானாலே இந்த குழந்தை இப்படி அழறதுன்னா எவ்வளோ பாசம் இருக்கும் குழந்தைக்கு. ஆனா அப்போ அந்த நாரத முனியோட போன ஜென்மத்துல அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு ஞானம் வந்துருது. இந்த குழந்தை அழல. இந்த தெரிஞ்ச உடனே ஒரு குழந்தை எந்த அளவுக்கு அழும், ஏன்னா அது புரியாத, அம்மா எங்கன்னே தெரியாது. ஆனாக்க இவருக்கு புரிஞ்சுது, அந்த அம்மாவோட சரீரம் தான் விழுந்திருக்கு, டை ஆயிருக்கு, போயிருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு புரியறது. ஆனா ஆத்மா தானே சிரஞ்சீவியாச்சு, ஆத்மா எப்படி போகும், எப்படி டை ஆகும்? ஆத்மாலாம் செத்து போகாது. இந்த விஷயம இந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும், ஆசிரமத்தை விட்டு போகி நடந்து போயிட்டே இருக்கும். இப்போ போகும்போது பெரிய பெரிய மலைகள், அவ்வளோ அழகான மலைகள், அங்கேன்னு அப்புறம் நதிகள்லாம் இப்படி இருக்கு, அவ்வளோ ப்ளூவா இருக்கு, நதியெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. அதெல்லாம் பாக்குறது அப்படியே கிறிஸ்டல் மாதிரி இருக்கு, வெள்ளேர்னு. தண்ணியிலேயே அந்த லைட்டுனால அவ்வளோ வெள்ளையா இருக்கு அந்த தண்ணியிலேயே, அந்த கிறிஸ்டல் மாதிரி. அப்புறம் மரங்கள் நிறைய, அந்த அனிமல்ஸ், ஃபாரஸ்ட், இந்த வனத்துல தானே போறா. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு, உலகம் இவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னா அந்த கடவுள் எவ்வளோ அழகா இதெல்லாம் பதுசா செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை நினைச்சுட்டே நடந்து போறது. நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய தண்ணி வாட்டர் பாடி எல்லாம் பார்க்கும்போது தண்ணி தாகம் எடுக்கிறது இந்த குழந்தைக்கு. போய் அப்படியே கைய கொப்பி தண்ணி குடிக்கிற போது தண்ணி அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கான். இந்த நெக்டர்ன்னு சொல்லுவாலே, அமிர்தம்,
அந்த மாதிரி இருக்கான் தண்ணியே. அப்போ அது ரசிச்சு குடிக்கும் போது கொஞ்ச நேரம் நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன், அதான் அங்க மரம் இருக்கே, மரத்துக்கு அடியில உட்கார்ந்துக்கிறேன். அதுக்கடியில உட்கார்ந்து இந்த முத்ரால சின்முத்ரால கண்ணு மூடி உட்காரும் போது அப்படியே ஒரு கான்சென்ட்ரேஷன், அவ்வளோ ஒரு பக்தி ஒரு லெவலுக்கு போயிடுறாராம். இப்போ அப்படியே கண்ணை மூடும் போது பெருமாளோட சடனா பெருமாளே தெரியறாளாம். அப்புறம் இந்த அனந்த சயனத்துல இருக்கிற பெருமாள் அப்படியே தெரியறாளாம். பார்த்தோன்னே கண்ணை மூடிண்டே இந்த குழந்தை அப்படியே ஒரு அழுக சந்தோஷத்துல. ஆனா அந்த சந்தோஷம் கண்ணீர் துக்க கண்ணீரா மாறிடுதான். ஏன்னா பிரபுவோட அந்த என்ன அந்த தர்சனம் கிடைச்சதோ ஒரு செகண்டுக்கு தானா காணாம போயிடுதான். அதாவது ஒரு செகண்டுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம், அடுத்த செகண்ட் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அவ்வளவு ஃபீலா இருக்கு. நம்மளுக்கே பக்தியில கண்ணை மூடி கடவுளை பார்க்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு கற்பனையில நம்மளுக்கு பிரபுவை தெரியுதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த ஒரு செகண்ட் அது போயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு இதுல நான் பார்த்திருக்கேன், ஆனா அது காணாம போயிடுத்தேன்னு. அந்த மாதிரி நாரதர் அவ்வளோ வருத்தப்பட்டாராம், அழறாராம். குழந்தை அழறதான் அப்படியே. அப்போ நான் ஒரு குரல் கேட்கறதான், ஆகாஷத்துல இருந்து சவுண்டு வருது, எங்கேருந்தோ சவுண்டு வருது. ஆகாசத்துல இருந்து சொல்ல முடியாது, எங்கேருந்தோ ஒரு சவுண்டு வருது. என்னதுன்னா பெருமாள் பேசுறாளாம். குழந்தையே, சைல்டு குட்டி குழந்தை தானே, போ இந்த பாரு, இந்த ஜென்மத்துல உனக்கு திரும்பி என்னோட இந்த தர்சனம் கிடைக்காது. இந்த ஜென்மத்துல இருந்து நீனு விட்டு இந்த உடம்ப விட்டு நீனு அடுத்த ஜென்மத்துலதான் என்ன எப்போதுமே பார்க்க முடியும். உன் அடுத்த ஜென்மத்துல நீ என்ன நினைச்சா நீ கண்ணு மூடினா என்ன பாக்குற அளவுக்கு ஆவ, எனக்கு நீ கிரேட் டிவோட்டி ஆவ, பெரிய ஒரு மகான் பக்தன் ஆவ அப்படின்னு வரம் கொடுக்குறாராம். அப்போ இந்த குழந்தை அப்படியே நடந்து அந்த லைஃப் அப்படியே ஓட்டிடலாம். இந்த குழந்தைக்கும் புரிஞ்சிட்டு, ஏன்னா அது உட்கார்ந்து அழல, ஐய கடவுளை பார்க்க முடியாதா அப்படின்னு வருத்தப்படல. அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல அவ்வளவு ஞானம் இருந்திருக்கு. அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு சரீரத்துல இருந்தானோ அதே ஆத்மா கடவுளை மறுபடியும் பார்க்கும்னு புரிஞ்சுது அந்த குழந்தைக்கு. அப்போ நாரத முனிக்கு இன்னொரு வரம் என்ன கொடுக்குறானா பெருமாள், பிரளயம் வந்தா கூட உனக்கு என்கிட்ட இருக்கிற பக்தி போவே போகாது. பிரளயம்னா என்ன, எல்லாமே இந்த பூமி எல்லாமே திரும்பி இதுவா எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த டைம்ல கூட உனக்கு என்கிட்ட இருக்கிற பக்தி போவே போகாது, உலகமே போனா கூட உனக்கு பக்தி போகாது அப்படின்னு வரம் கொடுத்தாராம். இதுக்கப்புறமா என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், நாரத முனி சொல்றா, நான் அப்போ என்ன பண்ணேன்னா நானும் அப்படியே இந்த லைஃப் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படியே நாளுக்கு நாளா அப்படியே ஓட்டி நான் அப்படியே வளர்ந்தேன். பையனா ஒரு பெரிய பையனான, அப்புறம் ஒரு மனிதன் புருஷா அந்த வயசுக்கான, அப்புறம் வயசான காலத்துல ஃபைனலா டெத்து எனக்கு நேரம் வந்தது. எப்படின்னா ஒரு லைட்னிங் மாதிரி வந்து அந்த சரீரம் விழுந்ததுன்னு சொல்லுவா. அந்த சரீரம், ஏன்னா சரீரம் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட இந்த சரீரம் ஒரு உடை மாதிரி தான், இந்த ஆத்மாக்கு ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இது. ஸோ அந்த சரீரம் விழுந்தது. அப்புறம் என்னோட ஆத்மா நேரம் போயிட்டே இருந்தது மேல, இந்த லோகத்துக்கு மேல, பூலோகத்துக்கு மேல, ஸ்வர்க லோகத்துக்கு மேல, தப்போலோகத்துக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல சத்தியலோகம் பிரம்மா இருக்கிற இடத்துல பிரம்மாவோட மூச்சு வழியா உள்ள போயிடுது. அப்புறமா திரும்பி இந்த உலகமே மறுபடியும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது, பிரம்மா மறுபடியும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது, அப்போ நான் அவரோட மூச்சு எக்ஸேல்ல மறுபடியும் நான் வந்து இந்த ரூபத்துல வந்தேன். அப்போதான் நான் நாரதாவா அங்க பிரம்மாவோட சைல்டா வந்தேன். ஏன்னா பிரம்மாலேருந்து தான் நான் பிறந்திருக்கேன். இப்போ பிறந்து வந்து நிற்கும் போது தேவர்கள்லாம் எனக்கு இந்த வீணைய கொடுத்தா, ஏன்னா அவர் வீணைய கையில வச்சுட்டு இருக்கா, நான் இந்த வீணைய எனக்கு கொடுத்தா, இந்த வீணைக்கு பேரு மகத்தி,
வீணை கூட பேரு, நல்ல பேரு மகத்தி. இந்த வீணை எனக்கு கொடுத்தா. சோ இதுதான் என்னோட போன ஜென்மம் கதை. இதுல இருந்து நீயும் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோ. வியாசமுனி கிட்ட சொல்றான். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். நான் இப்போ எனக்கு போனோம், அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நீனு கர்ம யோகத்தை பத்தி மகாபாரதத்துல சொல்லிட்ட. அதே போல ஞான யோகம், ஞானம், அந்த ஞான யோகத்தை பத்தி நீ உபநிஷத்துல பேசிட்ட. கர்ம காண்டத்தை பத்தி வேதங்கள்ல சொல்லிட்ட. ஆனா இதெல்லாமே எந்த அளவுக்கு சாந்தம் நம்மளுக்கு பக்தி யோகால கிடைக்கிறதோ அது இதுலலாம் கிடைக்காது. சோ அந்த பக்தி யோகா பத்தி நீ எழுது, அதோட கதைய நீ சொல்லு. பக்தி யோகால குறிக்கிற மாதிரி, பக்திய வச்சு குறிக்கிற மாதிரி நீ இப்போ எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனி நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டா. இப்போ வியாச முனிக்கு ஒரு ஒரு விதமான அவருக்கு ஒரு தாட்ல போயிட்டா. மறுபடியும் நான் போன வீடியோல அப்படிதான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, கண்ணை மூடிட்டு ஒரு தியானத்துக்கு போவார். அந்த தியானத்துல உட்காரும் போது அப்படியே ரீப்ளே பாப்பாரு. அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற மாதிரி அப்படியே இந்த கதை, இந்த பெருமாள் எப்படி உலகமே கிரியேட் பண்ணாரோ அதெல்லாம் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாப்பாராம். அந்த கண்ணுல அந்த விஷன் எல்லாமே தெரியுமா. அத என்ன தெரியும்னா, பெருமாள் அங்க அனந்த சைன்யத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பத்மம் வந்து அவரோட நாபத்துல இருந்து வருது. அதனாலதான் பத்மநாபான்னு பேரு. அந்த பத்மத்திலேருந்து அந்த நாபாலேருந்து அந்த பத்மம் வருது. அந்த பத்மம் அப்படி திறக்கும் போது பிரம்மா இருக்கா. அப்புறம் பிரம்மா எப்படி உலகம் ஃபுல்லா கிரியேட் பண்றாளோ அதுல இருந்து அவர் ஃபுல்லா கதைய பார்த்தா. சோ இதுதான் இன்னியோட கதை. அடுத்த கதையை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.